ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். சிங்கிள் பசங்க எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஷோ. பட் ஃபைனல் வச்சு சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அது முடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. இந்த ஷோ குறித்து உங்களுக்கு பல விருப்பமான கருத்துக்கள் இருக்கலாம். பட் நம்ம குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் என்னை பொறுத்த மட்டும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன். ஸோ அதனால் நான் சண்டே மட்டும் தான் என்னால் டிவி பார்க்க முடியும். டிவின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக பார்க்குறது இந்த ரியாலிட்டி ஷோஸ் தான் பார்ப்பேன். அதுவும் நைட் டைமில் பார்க்க முடியும். பிக் பாஸ் பார்த்தேன். பட் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமே தெரிஞ்சிச்சு அது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஷோ ஆகிட்டு. அதனால் நான் பார்க்க முடியல. ஏற்கனவே நம்ம பல ஒர்க் ப்ரெஷரில் இருக்கோம். பட் பிக் பாஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போடுற சண்டை, அவங்க பண்ணுற அந்த ஆக்ஷன், அந்த 1 மணி நேரம் இன்னும் டாக்ஸிக்காகி நம்ம இன்னும் டென்ஷனாக இன்னும் டிப்ரெஸ் ஆகுது. நான் அப்படிங்கிறத பார்த்த உடனே இந்த வருஷம் பிக் பாஸ் பார்க்குறதா நிப்பாட்டிட்டேன். அதுக்கு மேலே அதை பார்க்கறதுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டஸ்டன்ட் யாருமே ஜெயிக்கிறதுக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும். பட் எதுவுமே இல்லாமல் ஒரு அரைவேக்காடாக போட்டு எடுத்து அந்த பிக் பாஸ் ஷோவை கண்ணை மூடிட்டு கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. பட் அதுக்கான சிங்கிள் பசங்க ஷோ அப்படி இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன். சிங்கிள் பசங்க ஷோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வல்கராக இருந்தது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு சில டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை தவிர ஒரு வல்கராக தான் இருந்தது. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்க ஷோ இட்ஸ் ரியலி ஒரு நல்ல ஷோ தான். சிங்கிள் பசங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது வல்கராக இருக்குது, நம்ம பார்க்குற பார்வை தப்பாக இருக்குதுன்னு என்னோட கருத்து. நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து அரைவேக்காடான பசங்களை எடுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீமேல் பார்ட்னர், ஒரு மென்டர் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள லைட்டாக டியூன் பண்ணுறது தான் இதோட ஸ்டோரியை நான் பார்க்குறேன். நீங்கள் இதை விட்டுட்டு இல்லை இது வந்து இந்த கோத்து விடுறது, இது வந்து கூட்டி கொடுக்குற ஷோ அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. அங்கே இருக்கிற பசங்களுக்கும் தெரியும், பொண்ணுங்களுக்கும் தெரியும். இது வந்து ஷோ, இதுக்கப்புறம் நம்மளால் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது, பேரிங் ஆகிட்டா உடனே கல்யாணம் ஆகணும், உடனே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் அவங்க ஃபீல் பண்ணல. பட் ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் பசங்க ஷோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஷோ தான். அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டாஸ்க்காக இருக்கட்டும், உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. பர்சனலி எனக்கு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன், இங்கே இருக்கிற நம்ம தான் இதை பார்க்குற நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கோம். சிங்கிள் பசங்க ஷோ, கூட்டி கொடுக்குற ஷோ, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அதில் ஒரு சில வல்கரான சீன்ஸ் இருந்துச்சு, டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அதை மறக்கிறதுக்கு இல்லை. வல்கராக இருந்தால் நம்ம வல்கரான்னு சொல்லுவோம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு இன்னசென்ட்டான பையனும் ஒரு மீடியாவில் இருக்கிற கேர்ள்ஸும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக போட்டு காட்டுச்சு. அழகக்கூடிய பொண்ணுக்கும் தெரியும், பையனுக்கும் தெரியும், வெறும் ஷோ தானே. இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும், யாரும் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது கிடையாது. இது வெறும் ஷோ, பேமெண்ட் வரப்போகுது, காசை வாங்கிட்டு ஷோவை முடிச்சு கொடுத்துட்டு வரப்போகிறாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. பட் வின்னரான கூமாப்பட்டி, இந்த சிங்கிள் பசங்க ஷோவில் வின்னராக இருக்கிற கூமாப்பட்டி, சாந்தினி அவர்கள் தான். இது கிட்டத்தட்ட ஏற்கனவே முன்னாடியே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். கூமாப்பட்டி அவர்கள், சாந்தினி அவர்கள் தான் ஒரு அதிகமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க ராவண ஆஷாக்கு முன்னாடி. அதனால் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. பட் இது என்ன பேசிஸில் தயாரித்தாங்க, இதுக்கு என்ன மார்க்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஏன் சொல்லவே இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த சிங்கிள் பசங்க ஷோவை என்னை பொறுத்த மட்டும் கேட்டிங்கன்னா இன்னுமே கொண்டு போயிருக்கலாம். ஏதோ அவசரமாக செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு சொல்லி அவசரமாக முடிச்ச மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. இது ஒரு நல்ல ஷோ, டிஆர்பியில் உங்களுக்கு நல்லா போய் ஜீ தமிழுக்கு ஒரு ப்ளஸ் கொடுத்த ஒரு பூம் கொடுத்த ஷோவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நான் ஜீ தமிழ் பெருசாக பார்க்கவே மாட்டேன். இந்த சிங்கிள் பசங்க அங்கே தான் சிங்கிள் பசங்க ஜீ தமிழ் ஷோவே பார்க்க ஆரம்பிச்சேன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்க ஷோவை எதுக்கு அவசரமாக முடித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். இதுக்கு உங்களுக்கு இடம் தெரிஞ்சு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா இந்த சிங்கிள் பசங்க ஷோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டார்டிங்காக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக போன மாதிரி இருந்துச்சு. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, வீட்டுக்கு கூப்பிட்றது, டாஸ்க் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் பெருசாக எலிமினேஷனோ ரேங்கிங்கோ நம்பர் போர்டோ பெரிய எதுவுமே இல்லை. ஆனால் இப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சடக்கு செமிஃபைனல் ஃபைனல் சொல்லி வச்சு முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த மட்டும் ஷோவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அது ஜீ தமிழ் அந்த டிவிக்குமே நல்லா இருந்திருக்கும். பட் எதற்காக முடித்தாங்க, இல்லை சீசன் 2 கிராண்டாக கொண்டு வர போகிறாங்களா, அந்த மாதிரியான பிளான்லாம் எப்போ இருக்க போகுதுன்னு தெரியல. சிங்கிள் பசங்க ஷோ சீசன் 2 வந்தாலுமே சீசன் 1 மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக சீசன் 2க்கு கண்டிப்பாக இதே மாதிரி கன்சிஸ்டன்ஸாக பிடிக்கலாம். அது இன்னும் விட பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சீசன் 1 உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கூமாப்பட்டி சாந்தினியாக இருக்கட்டும், ராவண ஆஷாவாக இருக்கட்டும், நம்ம சுரேஷ் ஃபௌசியாக இருக்கட்டும், தமிழரசன் கீர்த்தனா, அது வந்து எனக்கு ஃபேவரட் பேர் அதாக இருக்கட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் பர்சனலி எனக்கு இந்த சிங்கிள் பசங்க ஷோ பிடிச்சிருந்துச்சி. இதை நம்ம பார்க்குற வந்து கரெக்டாக தான் ஷோவை கரெக்டாக இருக்கும். இந்த சிங்கிள் பசங்க ஷோங்கிறத நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இல்லை இது கூட்டி கொடுக்குற ஷோ, காட்டி கொடுக்குற ஷோ வந்து கூட்டி கொடுக்குற ஷோவாக தான் இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் நீங்களே சொல்லுங்கள். அதில் இருக்கிற அந்த மேலுக்கும் அந்த ஃபீமேலுக்கும் தெரியல, இது ஒரு ஷோ தானே, அவங்க அதுக்காக தானே பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ரொமான்டிக்காக கொண்டு போகணுங்கிறதுக்காக லவ் மூலம் கொண்டு போகிறாங்க. உடனே நம்ம பார்த்துட்டு இவங்க லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம ஐடியாவுக்கு நம்ம வர்றதுக்கு நம்ம யார் சொல்லுங்கள். அதில் அவங்க கிளாரிட்டியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருக்கும் இந்த சிங்கிள் பசங்க. இல்லைனா தலைவலி நமக்கு அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. இது குறித்து சிங்கிள் பசங்க ஷோ குறித்தோ இல்லைனா நான் பேசின குறித்தோ கமெண்ட் தான் தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.